எட்ட வெல்கம் ஆல் டு எட் another எபிசோட் ஆஃப் கிரிக் கனெக்ட் பாட்காஸ்ட். இன்னைக்கு நாங்கள் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் செஷனில் நாங்கள் வந்து கேகேஆர் டீம் காம்பினேஷன், ப்ராபபிள் எக்ஸை, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அண்ட் கடைசியில் நாங்கள் ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் இன் அண்ட் டியூன் இன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்குவாடை ஒரு தடவை பார்த்துருவோம். அவங்க ஆக்ஷனுக்கு வந்து ஒரு ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் போனாங்க. கம்மியான ஒரு பர்ஸ் தான் அவங்களுக்கு இருந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அவங்க போன தடவை வின்னிங் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவரை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணாமல் அவங்க ஆக்ஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதே போல் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தான வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயரையும் அவங்க வந்து ஆக்சுவலி ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. பட் அவங்க திருப்பி அவங்க ஸ்ட்ரென்த் அப்படியே அந்த ஸ்குவாட் அப்படியே இருக்கு. ஆண்ட்ரே ரசல், ஸோ அந்த ஸ்குவாட் அப்படியே இருக்கு. எக்ஸப்ட் ஸ்ரேயஸ் ஐயர் போன தடவை ஒரு எக்ஸ் ஃபேக்டராக, ஒரு கேப்டன்சி எக்ஸ் ஃபேக்டராக இருந்தார். மற்றபடி வந்து கிட்டத்தட்ட அதே அந்த அந்த ஒரு ஒரு 5-6 வருஷமா அதே ஸ்குவாடு இருக்கிற ஒரு ஃபீல் தான் இந்த தடவையும் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ற முன்னாடி கலை ஃபர்காட் டு மென்ஷன், கலையை வந்து நம்ம ஜாயின் பண்றாரு. ஸோ கலையை வந்து இப்போ ஒரு ப்ராபபிள் எக்ஸை வந்து சொல்ல போறாரு. ஸோ ப்ராபபிள் எக்ஸை சொன்ன அப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கலை, ஓவர் டு யூ. நீ சொன்ன மாதிரி அவங்க லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு வராங்க. போன தடவை இருந்த ஸ்கோரே முக்கால்வாசி இங்க ரீட்டைன் பண்ண, கோர் அப்படியே ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவரை மட்டும் விட்டுருக்காங்க, மிச்சல் ஸ்டார்க் இல்லை. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்க லாஸ்ட் இயர் இருந்த அதே ஸ்கோரே ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, குவிண்டன் டிகாக் ஓப்பன் வித் சுனில் நரைன், நம்பர் 3 அஜிங்கிய ரகானே, நம்பர் 4 வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 5 ரிங்கு சிங், நம்பர் 6 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 7 ரமன்தீப், நம்பர் 8 ஹர்ஷித் ராணா, நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, 10 ஸ்பென்சர் ஜான்சன் ஆர் ஆண்ட்ரிக் நோர்கியா, 11 வைபவ் அரோரா. இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்கியா அங்கித் ரகுவன்ஷி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பவுலிங் தேவைப்பட்டா ஒரு சேட்டன் சக்காரியா, ஸ்பின் இது தேவைப்பட்டா மயங்க் மார்க்கண்ட், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயரை மாற்றி நான் யூஸ் பண்ணிக்குவேன். என்னோட ப்ராப்ளம் வேணா இருக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு பேலன்ஸான ஸ்குவாடு தான். எங்க ஒரே ஒரு இடத்துல இருக்குதுன்னா, கொஞ்சம் ரைட்டா அந்த லோவர் ஆர்டர் அப்படி வரப்ப ஆண்ட்ரே ரசல், ராமன்தீப், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் 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 டவுட்டா இருக்கு. அந்த நிதிஷ் ராணா வாய்டு இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. நிதிஷ் ராணா கொடுத்த ஒரு வாய்டு, அந்த ஒரு வாய்டு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதர்வைஸ் உங்களுக்கு அஜிங்கிய ரஹானே இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. ஸோ அவங்க ஒரு அளவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷர்ஸ் மாதிரி தான் வராங்க பாருங்க. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ராமன்தீப் 3 பேரும் ஒரு செட்லர்ஸ் தாண்டி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அது மட்டும் தான் மற்றபடி வந்து அவங்க வந்து ஒரு பேலன்ஸான ஸ்குவாடு, சூப்பரான ஸ்குவாடு. ஸோ அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பத்தி பார்ப்போம். பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடு தான் பேட்டிங்க்கு. அவங்களுக்கு ரிசர்வும் அதிகமா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மனிஷ் பாண்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு சீசன் கேப்டன். ஆனா அவர் வந்து உங்க டீம்ல இடம் பெறல. ஆனாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர். அதே போல உங்களுக்கு பவுலிங் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பார்த்தா அப்புறம் அங்கிரீஷ் ரகுவன்ஷி இருக்காரு. அவரும் ஒரு டேலண்டடான பிளேயர். அப்புறம் நீங்க இன்னொருத்தரையும் எடுக்கல, ரோவன் போவல். அவர் வந்து ஒரு ஹிட்மேன், எல்லா பாலையும் ஹிட் பண்ற ஒரு பிளேயர். அப்புறம் இன்னொரு ஃபாரின் ஆப்கானிஸ்தான் ரஹமுல்லா குர்பாஸ் இருக்காரு. அவர் ஓப்பனிங் கூட ஆடுவாரு. ஸோ ஒருவேளை அவங்க வந்து வேற ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணா, ஒருவேளை குவிண்டன் டிகாக டிராப் பண்ணணும்னு யோசிச்சா அவங்க ஒருவேளை ரஹமுல்லா குர்பாஸை கூட எடுத்துடலாம் டீம்ல. ஸோ அது ஆல்வேஸ் இந்த இதுதான். கீப்பிங்க்கும் அவங்க கீப்பிங்ல உங்களுக்கே தெரியும், காக்கும் பண்ணுவாரு, சில தடவை குர்பாஸும் பண்ணுவாரு. அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே போல ஒரு அன்கேப் பிளேயரும் இருக்கான், லூப்னித் சிசோடியா அப்படின்னு ஒரு பிளேயரு. ஸோ அவனும் வந்து பண்ணுவான். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து பேட்டிங் வைஸ் வந்து ஐ வில் ரேட் தி ஸ்குவாட் வந்து 9/10. பேட்டிங் வைஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாட் தான் நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி? இவங்க டீம்ல ஆல்ரவுண்டர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ராமன்தீப் சிங், வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் இயர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க, ஃபார்ம்ல இருக்கிறவங்க. அவங்க மிடில் ஆர்டர் ஒன்றும்
நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அவங்க போன வருஷம் அவங்க முக்கியமா அவங்க வின் பண்ணது காரணமே அவங்களோட ஓப்பனிங் தான். ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் 2 பேருமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அவங்க முடிஞ்சு அவங்க அவுட் ஆகுறதே ரேரா தான் இருக்கும் பவர் பிளேக்குள்ள. மேக்ஸிமம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் 10 ஓவர் நின்றுவாங்க. ஸ்கோர் ஒரு 100-110 கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் கீழே வர்ற ஒரு ஆண்ட்ரே ரசல், ஒரு ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாம் கொஞ்சம் அடிச்சு ஒரு 200+ கொண்டு போயிருவாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்ல ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நரேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் நிறைய லீக்ல ஓபன் பண்ணிட்டாரு. எங்கேயுமே ரன் அடிக்கல. எங்கேயுமே 10 ரன் கூட தாண்டல. அவரோட ஃபார்ம் ரொம்ப பெரிய கன்சர்னா இருக்கு. நெக்ஸ்ட் குவிண்டன் டிகாவும் பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. கொஞ்சம் ஒரு அங்கங்க ஒரு 30-40 குயிக்கா அடிப்பாரு, அப்புறம் டப்புன்னு அவுட் ஆயிடுவாரு. ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுற அளவுக்கு ஆடுற மாதிரி ஆடியில பார்த்தது இல்ல இந்த கடைசி ஒரு 1.5 வருஷத்துல ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜிங்கிய ரகானே அவரு ஓகே டீசன்ட் பிளேயரு. பட் சிஎஸ்கேக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் இது புது டீம், கேப்டன்சி ப்ரெஷர் வர. இன்னொன்னு அவங்களுக்கு பெரிய மிஸ் ஸ்ரேயஸ் ஐயர். அவரு பண்ண அந்த கேப்டன்சிய கரெக்டா அஜிங்கிய ரகானே பண்ண முடியுமா? அது ஒரு இதுடா. அந்த ஓப்பனிங்கு பிளஸ் கேப்டன்சி அங்க ஒரு இது இருக்குடா அவங்களுக்கு. அந்த போன வருஷம் கொடுத்த அதே எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் இந்த பேட்டிங் சுனில் நரேன் குவிண்டன் டிகாக்கால கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வாய்ப்பு கம்மின்னு சொல்லுவோம்டா. நெக்ஸ்ட் இங்க பவுலிங் பாத்தீங்கன்னா பவுலிங்கும் ஸ்ட்ராங்கடா. அவரோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கடா. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் பெஸ்ட் ஸ்பின்னர் இந்த ஐபிஎல். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க தான். அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா எஸ் அர்ஷித் ராணா நல்லா போட்டாரு, வைபவ் 2 பேரும் நல்லா போட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, பட் அவரும் 2 போயிருவாரு. அங்க ஒரு மிஸ்டேக் ஆண்ட்ரிக் டோர்கேனால அவரும் போன வருஷம் அதிக ரன்னுக்கு போனாரு. அந்த இடத்துல யோசிப்பாங்களா இல்ல இந்த ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா இன்னொரு ஃபாரின் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு சேத்தன் சக்காரியா மாதிரி ஆடிட்டு மறுபடியும் மிடில் ஆர்டர்ல ஒரு மொயின் அலி மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வருவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தோணுது. அதாவது அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் போன வருஷம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு இந்த தடவை கொடுக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு டவுட்ரா. அதனால சுத்தமா ரூல் அவுட் பண்ணல. பட் பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு மத்த டீமோட கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுதுடா. அதே போல அவங்களுக்கு புது கேப்டன் 1.6 ஸ்கோருக்கு வாங்கியிருக்காங்க. அவரை கேப்டனா போடுவாங்களா கூட யாரும் நம்பல கேப்டனா போடுவாருன்னு. இல்ல நினைச்சாங்க வெங்கடேஷ் ஐயர் தான். ஸ்ரேயஸ் ஐயர் போனோன்னா வெங்கடேஷ் ஐயர் தான் வருவார்னு நினைச்சோம். ஆனா வந்து அஜிங்கிய ரஹானே போட்டாங்க. அது என்ன லாஜிக் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அதனால போடுறாங்களா, இல்ல அவருக்கு வந்து ஒரு ஆல்ரெடி மும்பையை வந்து அவர் வந்து ஒரு விக்டோரியா ரஞ்சி டிராபி சீசன் போன சீசன் முந்தின சீசன் வந்து கொண்டு போனாரு. ஸோ அதனாலயா? ஸோ எந்த மெட்ரிக்ல கொடுத்தாங்க? அதே போல நீங்க ஒரு போட்டோவை பார்த்தா லிஸ்ட் ஆஃப் ஐபிஎல் கேப்டன்ஸோட பிரைஸ் அப்படி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் 18 கோடி 12 கோடி, அப்புறம் கிட்ட 6 கோடி 8 கோடி வரும்னு நினைக்கிறேன் ஒரு டீமுக்கு. அதுக்கப்புறம் கடைசியில 8 கோடி டு 1.6 crores வந்து அஜிங்கிய ரஹானே வருவாரு. சோ அத பத்தி உங்க தாட்ஸ் என்ன? என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போயிருக்காங்க. இப்ப நீங்க அஜிங்கிய ரஹானே விட்டாலும் அவங்க டீம்ல கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லையே. குவிண்டன் டிகாக்கு ஒரு கேப்டன் பண்ண மாட்டாரு. சுனில் ரொம்ப கொஞ்சம் கேப்டன்சி பூரான கேப்டன்சி தான் பண்ணிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் அதுக்காக தான் வெங்கடேஷ் ஐயர் கேப்டனா போடுறாங்களான்னு மாதிரி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அவர் வைஸ் கேப்டனா போட்டுருக்காங்க. இந்த வருஷம் அஜிங்கிய ரஹானே கேப்டன் பண்ணிட்டு அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்குன்னு தோணுது. வேற யாரும் கேப்டன்சி மெட்டீரியல் மாதிரி இங்க தெரியல. ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க யாரும் கேப்டன்சி மெட்டீரியல் இல்ல. அஜிங்கிய ரஹானே இல்ல வெங்கடேஷ் 2 பேர்ல யாராவது தான் போட்டிருக்கணும். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக அஜிங்கிய ரஹானே இந்த வருஷம் போட்டிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு கேப்டன்சி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணலாம்டா. ஆனா இன்னும் ஒரு டவுட்னே, வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து அவங்க 24 கோடி போனாங்க நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில போனாங்க. எவ்வளவு ஆக்சுவலி எவ்வளவு 22-23 கிட்ட போனாங்க நினைக்கிறேன். ரைட். சோ அவ்வளவு க்ளோஸ் பேருக்கணுமா? அவ்வளவு ஒரு இம்பாக்ட் பிளேயரா வெங்கடேஷ் ஐயர்? அந்த தாட்ஸ் சொல்லுங்க. கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டாங்க வெங்கடேஷ் ஐயருக்கு. ஒரு 15-16னா ஓகேன்றலாம். அவரு 23-22ங்கிறது கொஞ்சம் அவருக்கு பிரைஸ் கொஞ்சம் அதிகமானது தான் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் மேல, இன்னும் ஸ்பின்னர்ஸ் மேல, ஆல்ரவுண்டர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதே போல இந்தியன் டெப்த்தும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். ஆனா அதே போல நம்ம பவுலிங் பார்த்தா இம்ரான் மலிக் இருக்காரு. அவரை பத்தி நம்ம இப்போ 2 சீசனாவே யாரும் பேசுறது இல்ல.
சாரி, உம்ரான் மாலிக் பதிலாக தான் சேத்தன் சக்காரியாவும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இம்ரான் மாலிக் ரூல்ட் அவுட் இந்த ஆமா, சீசன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை பத்தி ஏன் அவ்வளவா வந்து ஒரு இதுல இல்ல, லைக் மெயின் ஃப்ரேம்ல ஏன் அவரை பத்தி ஒழுங்கா பேசுறது இல்ல? அதுக்கு காரணம் போனார்ல, அவரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணாரு, இந்தியன் டீமுக்குள்ள நல்லா செலக்ட் ஆனாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த மேட்சஸ் எல்லாம் ஒழுங்காவே போடல. ரொம்ப ரொம்ப ஃபேஸ் அதிகமா போட எந்த லென்த் போடணும், அவருக்கு எந்த இடத்துல பவுலிங் கொடுக்கணும், அதாவது பவர் பிளேல கொடுக்கணுமா, மிடில் ஓவர்ஸ் கொடுக்கணுமா, டெத்ல கொடுக்கணுமா, கன்ஃபியூஸ் பண்ணி தப்பான பொசிஷன்ல பவுலிங் போட வச்சு அவரும் ஒழுங்கா போடாம லென்த்தும் தப்பா போட்டு அந்த மாதிரி அவரு ரன் அதிகமா போயிட்டாரு. அதுக்கப்புறம் போன வருஷம் பாத்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்கல அவருக்கு. லாஸ்ட் 2 வருஷமா அப்பப்ப இம்பாக்ட் பிளேயரா ஒரு 2-3 மேட்ச் யூஸ் பண்ணுவாங்க, அங்கேயும் அப்பயே அடி வாங்குவாரு. அதுதான் ரேடார் விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாரு. அதனாலதான் எஸ்ஆர்ஜுமே அவரை விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் அப்புறம் இந்த தடவை கேகேஆர் எடுத்தாங்க, அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி இதனால அவரு, அதுவும் இல்லாம மத்த பால்ஸ் காம்படிஷன் அதிகமா இருக்கு, நிறைய நல்ல பால்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்டா. அதாவது அவரும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு, காம்படிஷன் அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான்டா. சோ நம்ம வந்து ஒரு ஃபைனலா போயிட்டோம். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் மட்டும் கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்கண்ணே. யாரெல்லாம் உங்களுக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்? 3 பிளேயர்ஸ் சொல்லுங்க. நான் வச்சு இந்த சொல்லிடுறேன். பேட்டிங் வெங்கடேஷ் ஐயரை வந்து நான் ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்றேன். ஏமா அவர் வந்து நீங்க யாரு அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ, அவர் வந்து நிச்சயமா ஒரு பேட்ஸ்மேன் தான். அவர் பவுலிங் எப்பயாதான் போடுவாரு. சோ அவர் பேட்டிங்ல அவர் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் சீசன் இந்த ஐபிஎல் வந்து அவர் சீசனா இருக்கும். பவுலிங்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருண் சக்கரவர்த்தி ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் இருந்திருக்கு. அவரு இது ஆல்ரெடி ஒரு நல்ல T20 வேர்ல்ட் கப் நல்ல போச்சு. அதே போல அவருக்கு வந்து ஒரு நல்ல ஐபிஎல்லாவும் இது அமையும் நினைக்கிறேன். அதே போல ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம சொல்லவே வேணாம், ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. இதான் என்னோட 3 பிக்ஸ். நீங்க சொல்லுங்க உங்க 3 பிக்ஸ். என்னோட 3 பிக்ஸும் அதே தான்டா. வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, 3 பேர் தான் ரொம்ப கீ வாட்ச் அவுட் பிளேயர், கீ பிளேயரா கேகேஆருக்கு இருக்க போறாங்கன்னு தோணுதுடா. அவங்க சுத்தி மத்தவங்க எப்படி ஆட போறாங்கிறது நமக்கு ஒரு குவிண்டன் டிகாக், சுனில் நரேன் லாஸ்ட் இயர் நல்லா ஆனாரு, பட் அதே ஃபார்ம் இங்க இருக்குமா? அதுக்கு ரொம்ப ஃபெயில் ஆயிட்டாரு. பேட்டிங்கும் அதுக்கப்புறம் IL20 விளையாண்டாங்க. IL20ல பேட்டிங்கே அவருக்கு கீழே இறக்கி விட்டாங்க. அதாவது நம்ம அந்த மாதிரி போய் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதே ஃபார்ம் இந்த டைம் இருக்காதுன்னு தோணுது. குவிண்டன் டிகாக் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. இந்த மாதிரி பவுலிங்ல ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்ல கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. இதெல்லாம் அதாவது இதுவும் பிளஸ் மத்த டீமோட மத்த நம்ம பார்க்கக்கூடிய டீமோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கா இருக்குடா. சோ அதுதான் நம்ம கடைசியா நீங்க வந்து நம்ம டீம் கடைசியா பார்க்க போறது வந்து கோச்சர் சந்திரகாந்த் பண்டிட் இருக்காரு. சோ அவர் வந்து ஒரு எக்ஸலண்டான கோச். நிறைய பேருக்கு அவரு அவ்வளவா தெரியாது, பட் அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச். அதே போல அவர் வந்து போன தடவை வந்து ஐபிஎல்ல வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு கப்ப. அதே போல நம்மளுக்கு வந்து டிஜே டுவைன் பிராவோ வந்திருக்காரு, ஒரு மென்டர் மாதிரி. சோ அது வந்து எப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க? பிராவோ வந்திருக்காரு, நல்லா ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். பவுலிங்லயே சிஎஸ்கே கூட பவுலிங் கோச்சா இருக்கும் போது நல்லா பவுலர்ஸ் ஒரு துஷார் தேஷ்பாண்டே பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா போட வச்சாரு. சோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. அவர் ஆப்கானிஸ்தான் வேற கோச் பண்ணாரு, ரைட்டா? ரீசன்ட்டா கோச் பண்ணிருந்தாரு. ஆமா. சோ அவருக்கு அந்த ரஹமுல்லா குர்பாஸ் அவரும் இருக்காருங்க அந்த ஸ்குவாட்ல இருந்து ஒரு ஒருத்தர், ரைட்டா? அவரை கூட அவர் கைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், ஒரு ஆண்ட்ரிக் டோர்கியா, மொயின் அலி, ரோமான் பவல்லாம் ஜஸ்ட் பேக்கப் பிளேயர். மெயின்ல இருந்து மேக்ஸிமம் ஆட வாய்ப்பு இல்ல. ஏன்னா குவிண்டன் டிகாக் உனக்கு ஆடி ஆகணும், சுனில் நரேன் ஆடி ஆகணும், ஆண்ட்ரே ரசல் ஆடி ஆகணும். இங்க 3 பேர் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆடிடுவாங்க. இன்னும் ஒரு ஸ்லாட் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு யூஸ் பண்றதுக்கு தான் இருக்கு. ஒன்னு ஆண்ட்ரிக் டோர்கி இல்ல ஸ்பென்சர் ஜான்சன். நீங்க 2 பேரும் தான் ஆடி ஆகணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆடி ஆகணும். முன்னால மொயின் அலியும் உள்ள கொண்டு வர முடியாது, ரோமான் பவலையும் உள்ள கொண்டு வர முடியாது. சோ எல்லா மேட்சும் குவிண்டன் டிகாக் விளையாட போறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அங்க எல்லாம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு அங்க குவிண்டன் டிகாக் கூட போவாங்க. குவிண்டன் டிகாக் ரொம்ப ஃபெயில் ஆனவனா மேபி குர்பாஸ் யோசிக்கலாம். மத்தபடி ஆண்ட்ரே எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாரு. சுனில் நரேன் எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாரு ஃபுல் சீசன். இன்னொரு ஸ்பென்சர் ஜான்சனா ஆண்ட்ரிக் டோர்கியானா
இப்ப இருக்கிற ஃபார்ம்ல ஸ்பென்சர் ஜான்சன் ஆண்ட்ரி கிரேனோ கொஞ்சம் பெட்டரா போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பென்சர் ஜான்சனோட போவேன். அவங்க எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஆண்ட்ரே ரசல் அவங்க டிராப் பண்ணிட்டு ஆனா மேபி ரோமான் போல கொண்டு வருவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு கம்மி. மொயின் உள்ள வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஒண்ணு டிராப் பண்ணிட்டு நீங்க மொயின் அலி ஆடணும். அதையும் அவங்க பண்ண மாட்டாங்க தோணுதுறான். சோ ஃபைனலா உங்க ரேட்டிங் எவ்வளவு இந்த ஸ்குவாட்? எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் வந்து 6.5டா போக மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. சோ ஏன் ரேட்டிங் சொல்றேன், ஏன் ரேட்டிங் வந்து 7 கொடுக்குறேன் 10க்கு. அதே போல பிளேயர்ஸ் போக வந்து ஃபார் வந்து 40 அகைன்ஸ்ட் வந்து 60. ஓகே, போக மாட்டாங்கன்னு சொல்றேன். போக மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேடா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட். நாங்கள் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். ஸோ நிச்சயமா வந்து இதை வந்து ஒரு பெரிய லெவல் கொண்டு வர போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன உடனே நாங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சை பத்தி ஒரு ப்ரீவியூ மாதிரி யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு லைட்டா சொல்லிடுறேன். நானும் அப்படியே லைட்டா சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ஒரு எங்க நடக்க போறதுன்னா ஈடன் கார்டன்ஸ் நடக்க போறது. ஸோ நம்மளுக்கே தெரியும் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு 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 கிரவுண்டு தான் அது. எப்பவுமே கேகேஆர் கொஞ்சம் சாதகமா இருந்த ஒரு கிரவுண்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்கும்னா கேகேஆர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்சிபி டீமும் வந்து நிறைய பேர் ஃபண்டாஸ்டிக் டீம் சொல்றாங்க. பட் ஒரு ஒரு ரொம்ப ஒரு எப்ப இருக்கிற மாதிரி ஆர்சிபி மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எப்பவுமே ஒரு பேட்டிங் ஹெவி ஆர்சிபி மாதிரி தான் இருக்கு. நீங்க உங்க ஒப்பீனியன் என்ன? நீ சொன்ன மாதிரி ஹோம் கிரவுண்டு ஸ்பின்னு, அதாவது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா கேகேஆர் தான் ஆர்சிபி அகைன்ஸ்ட் நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ஆர்சிபி மழை இதுவரை வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் மேட்ச் நடந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா எப்பயுமே பவுலிங் வீக்கா இருக்கு, இந்த டைம் எனக்கு என்னமோ பவுலிங் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி. புவனேஸ்வர் குமார் ஆசிட் இருக்காங்க. அதனால பேட்டிங்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபில் சால்ட், மிடில் ஆர்டர்ல மேபி லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இது ஆடுவாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஸ்லைட்டா எட்ஜ் இருக்கிற மாதிரி தோணுது, வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்சிபி பண்ணுவோம். நிச்சயமா ஆர்சிபி பண்ணிடுவோம். இத மேட்ச் இருக்குன்னு சொல்லிருந்தீங்களா, முடிச்சிட்டு பண்ணிடுவோம். நிச்சயமா. So thank you all for watching this podcast. So signing off, Kalai and Navneet, please do like, share and subscribe. Thank you.